தேர்தல் களம் 2024 பாஜக வேட்பாளர் தயாரிப்பில் மோடி அமித்ஷா கூட்டணியின் ஆட்டம் அதிர்ச்சியுடன் கவனித்து வரும் RSS. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக வெளியிட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி பெயர் கிடையாது. மகாராஷ்டிராவை சேர்ந்த நிதின் கட்கரி பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்காரு. அவருடைய பேர் இடம்பெறாத நிலையில அது மகாராஷ்டிரா அரசியலில் எதிரொலிச்சிருக்கு. கிழக்கு மகாராஷ்டிராவின் யவத்மால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புசாத் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற பேரணியில் பேசிய தாக்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக ஒரு காலத்தில் ஊழல்வாதி அப்படின்னு சொன்னேன். முன்னாடி காங்கிரஸில் இருந்தவர் கிருபா சங்கர், பாஜக ஊழல்வாதி ஊழல் கட்சி அப்படின்னு சொன்ன கிருபா சங்கர் சிங், இவங்களுக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்க. இவங்க பேர்லாம் கூட பாஜகவை ஊழல் கட்சின்னு சொன்னவங்களாம் கூட வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்க. ஆனால் நிதின் கட்கரியுடைய பெயர் இல்லை. இதை 2 நாட்களுக்கு முன்னாடியே நிதின் கட்கரி கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் பாஜகவை விட்டுட்டு எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் சேருங்க. உங்களுடைய வெற்றியை நாங்கள் உறுதி பண்ணுறோம். எங்களுடைய அரசு ஆட்சிக்கு வந்ததும் நிச்சயமாக உங்களை அமைச்சராக்குவோம். அதிகாரங்களோடு கூடிய பதவியாக அது இருக்கும் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு. உத்தவ் தாக்கரே அந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் CAA அதை பற்றியும் பேசியிருக்காரு. உத்தவ் தாக்கரே CAA பற்றி பேசும்போது, CAA சட்டத்தை நான் வரவேற்கிறேன், ஆனால் அவங்க இந்த நேரத்தில் அறிவிச்சிருக்கிறது சந்தேகத்தை தருது. காஷ்மீரில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து 4 ஆண்டுகள் ஆகுது. ஆனாலும் இன்னும் அங்கே எலெக்ஷன் நடக்கலை. முதல்ல பாஜக காஷ்மீரி பண்டித்துகளை திரும்பவும் அங்கே கூட்டிகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் CAA அம்பலப்படுத்தலாம். CAA பற்றி நமக்கு அதனுடைய அம்சங்கள் என்னங்கிறத அம்பலப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தலாம். தேர்தல் நெருங்கும் நிலையில் மற்ற மதங்களுக்கு இடையாக பகையை உருவாக்கி அரசியல் சட்டத்தை மாற்ற நினைக்கக்கூடிய பாஜக ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவை காக்க நினைத்தும் தேசபக்தர்களின் கூட்டணியான இந்தியா கூட்டணி இருக்கு. இது நாட்டை நேசிப்பவங்களுக்கும் வெறுப்பை போதிப்பவர்களுக்கும் இடையான போட்டியா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தாக்கரே. பாஜகவுடைய கொள்கையை கொண்டிருக்கும் சிவசேனா இப்போ அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தில் CAA சட்ட விவகாரத்திலையும் பாஜக அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறதா குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. இத்தனைக்கும் இந்த 2 விஷயங்களையும் ஆதரிப்பவர் தான் சிவசேனா கட்சியினர். அதனால இந்துத்துவா கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு பாஜகவுக்கு தேர்தல் நேரத்தில் பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது. ஏன்னா பாஜகவுடைய பின்புலம் இந்துத்துவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு இந்துத்துவா கட்சியாக இருக்கக்கூடிய சிவசேனா தாக்கரே அவருக்காலே அவங்க தரப்புலேருந்து வரக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. தாக்கரேவின் இந்த நிலையில் தாக்கரேவை நிதின் கட்கரி பற்றி கூறி சொன்ன கருத்துக்கு பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவரும் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ் கடுமையாக எதிர்வினையாற்றியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தாக்கரே இப்படி பேசுறது தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அமெரிக்க அதிபராக உங்களை முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொல்வது போல இருக்கு. நிதின் கட்கரி பெயர் வரக்கூடிய லிஸ்ட்ல நிச்சயமா இருக்கும் அப்படின்னார். RSS அமைப்பின் தலைமையகமாக இருப்பது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாக்பூர் ஆகும். ஏறக்குறைய RSS லிஸ்ட்ல பிரதமர் வேட்பாளருக்கும் அளவுக்கு அதன் குட் புக்கில் இடம்பெற்றவர் நிதின் கட்கரி. பிரதமர் வேட்பாளர் அளவுக்கு ஒரு நல்ல நபர் அப்படின்னு இடம்பெற்றவர் தான் நிதின் கட்கரி. ஆனால் இப்போ மோடி அமித்ஷா கூட்டணி மூத்த தலைவர்களை ஓரம் கட்டியது போல இப்போ நிதின் கட்கரியும் ஓரம் கட்ட வைக்கவே முயற்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோடி அப்படிங்கிற பிம்பத்தை வைத்து வடிவமைத்து விட்ட RSS இப்போ மௌனமாகவே இதையெல்லாம் கண்காணித்து வரதா தெரியுது. அடுத்த பிரதமராக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை சாய்ஸாக வைத்துக்கொண்டு RSS மோடி அமித்ஷா கூட்டணியின் வியூகங்களை கவனித்து வரதாகவும் தகவல் சொல்லுது. கோட்டைக்குள்ளேயே குத்து வெட்டா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு.